கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். அடடே ஆர்சிபிக்கு தான் கப்பு போல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு போகிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேட்டிங் யூனிட் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற விஷயம் தெரியும். ஸோ ஆக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க எதை டார்கெட் பண்ணி போனாங்க அப்படின்னா ஒரு நச்சுன்னு போடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும். ஒரு ஜெரால்ட் காட்ஸி இல்லைனா வந்துட்டு மிச்சல் ஸ்டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் யங்ஸ்டர் யாராக இருந்தாலும் பரவாயில்லப்பா போகணுங்கிற மாதிரி போனாங்க. ஆனால் அங்கே நடந்ததே வேற. ஏகப்பட்ட ஆர்சிபி ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன் சாட்டிஸ்ஃபையாக இல்லை. பிகாஸ் எல்லாருமே பிளான் பண்ணி எடுக்கும்போது இவங்க பாட்டுக்கு யாரோ ஒருத்தர் வந்தால் தூக்குறாங்க, கீழே இறக்குறாங்க, ஒன்றுமே புரியலையே. ஸோ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் ஆதகப்பட்டாங்க. பட் இருந்தாலும் ஃபேன் சந்தோஷப்படுற மாதிரி கடைசியாக அந்த ஒரு 3 விஷயம் நடந்துச்சு. ஒன்று வந்துட்டு டாம் கரனோட பை அவரோட பேஸ் ப்ரைஸில் எடுத்தது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். 1.5 crore வந்துட்டு ஒரு ஒர்த்து தான். ஸோ இன்னொரு விஷயம் எஸ் தயால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு டீம் நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல பவுலராக வருவார். ஆக்சுவலாக அவர் ரொம்ப சூப்பரான பவுலருங்க. ஒரு மேட்ச் வந்துட்டு அடி வாங்கிட்டாரு, அந்த கிரவுண்டும் மாட்டிடுச்சு. அன்னைக்கு அவருக்கு 4 சரியில் ரிங்கு சிங் வச்சு செஞ்சுட்டாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சரியாக போகல. ஆனால் இந்த தடவை ஆர்சிபி வச்சிருக்கிற கான்ஃபிடென்ட்டுக்கு மறுபடியும் அவருடைய பழைய ஃபார்முக்கு வருவார். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இன்னொருத்தர் லாக்கி ஃபர்கூசன். இந்த 3 பேர் தான் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மெயின் பவுலராக இருக்க போறாங்க. ஸோ அதை தாண்டி அல்சாரி ஜோசப் 11 கோடிக்கு தேவைதானாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் இப்போ நடக்கிற இந்த வெஸ்ட் இண்டீஸ் டூர் இருக்கு தெரியுமா, அதில் வந்துட்டு வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க. ரீசன் இந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காரு அப்படிங்கிறதுனால இல்லை, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால. ஒரு மேட்ச் அடி வாங்கினாரு, மற்ற எல்லா மேட்சும் நல்லா பண்ணியிருக்காரு. வைஸ் கேப்டன் பார்க்கலாம் ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மெயின் விஷயம் என்னன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு எல்லா சோசியல் மீடியாவிலையும் வந்துட்டு சூப்பராக ஷேர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த லக் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒன்று இருக்குங்க. ஸோ வேற டீமுக்கு கப்படிச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டீம் ஸ்குவாடில் இருந்தாங்க அப்படின்னா அந்த லக் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒருத்தர் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு கரண் சர்மா எடுத்துக்கோங்க. இந்த கரண் சர்மா எந்தெந்த டீமில் இருக்காரோ அந்தந்த டீமில் வந்துட்டு டிராஃபி அடிச்சிட்டு இருந்தாரு. ஹைதராபாத் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு டீமில் இருந்தார், அதுலேயும் வந்துட்டு டிராஃபி வின் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்கே வந்தப்போ சிஎஸ்கே வின் பண்ணாங்க. அவர் ஒரு லக்கி ஃபேக்டர்னு சொன்னாங்க. ஆனால் ஆர்சிபி வந்தப்போ ஆர்சிபி அந்த கோப்பை அப்படிங்கிறது வின் பண்ணல. ஸோ அதே மாதிரி இன்னொரு லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. அதாவது குஜராத் டைட்டில் அடிச்ச அந்த ஒரு டீமில் இருந்த ஒரு 3 பேர் தான் எக்ஸாக்டாக இப்போ ஆர்சிபி டீமில் இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அல்சாரி ஜோசப், ஃபர்கூசன், யார் தயால் 3 பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய குஜராத் டைட்டன்ஸ் டீமில் இருந்தவங்க தான் இப்போ 3 பேருமே ஆர்சிபி பவுலிங் லைனப்பில் இருக்காங்க. ஸோ இது ஒரு லக்காக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லக்கெல்லாம் போக அல்சாரி ஜோசப்புடைய பவுலிங் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் டிராஃபி வாங்கி தரப்போகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஸோ ஆர்சிபிக்கு டிராஃபி பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. டிராஃபி வேணும் அப்படின்னா நீங்கள் பவுலிங்கில் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். இருக்கிற பவுலர்ஸை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஒரு வைசாக் விஜயகுமாரை நல்லா டியூன் பண்ணி வைங்க. சப்போஸ் யாருக்காவது வந்துட்டு கேப் கிடைக்கலன்னா அவர் உள்ள கொண்டு வரலாம். ஸோ எஸ் தயால் இருக்காரு, ஓப்பனிங்காக அவனுக்கு சான்ஸ் கொடுங்க. அப்போ தான் அந்த பையனுக்கு கான்ஃபிடென்ட் வரும். முதல் 2 மேட்ச் ஏதாவது அடி வாங்கினா கூட போக போக பேக் பண்ணி ஒரு துஷார் தேஷ்பாண்டே கடைசி வரைக்கும் எப்படி சிஎஸ்கே எடுத்துட்டு போனாங்களோ அந்த மாதிரி அவருக்கு ரன் போனாலும் பரவாயில்லைன்னு சான்ஸ் கொடுத்து விக்கெட் டேக்கிங் பவுலராக உருவாக்கி விடலாம். ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸை கொண்டு போகிறத பொறுத்து தான் ஸோ இப்போ ஆர்சிபியோட முழு பலமே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அண்ட் இதை தாண்டி மறக்காதீங்க, ஸோ ஆண்டி ஃப்ளார் அவர் தாங்க கோச்சு. ஸோ அவர் கோச் பண்ண டீம் எல்லாமே பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஸோ மினிமம் அவங்க வந்துட்டு செமிஃபைனல் வந்திருக்காங்க. ஸோ செமிஃபைனல் ஒரு டீமை கொண்டு வந்திருக்காரு. 2 தடவை ஃபைனல் போயிருக்காங்க. ஸோ ஒரு டைம் டைட்டில் அடிச்சிருக்காரு. கடந்த 6 வருஷத்தில் ஒரு ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியன்ஷிப், 2 தடவை ரன்னர், 2 தடவை செமி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செம்மையாக அவங்க டீமை புஷ் பண்ணி கொண்டு போயிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கோச்சுங்க. கோச்சுனா எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்தியன் டீமோட கோச் ஒருத்தர் இருக்காருல்ல, ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா பண்ண ஃபீல்டர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு மெடல் கொடுக்குறது சொல்லி ஒரு பழக்கம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெஸ்ட் பிளேயருக்கெல்லாம் கேக் வெட்டுறது அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கோச் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த மேட்ச் நம்மளும் பர்ஃபார்ம் பண்ணோம்னா இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுட்பாலில் நிறையா பார்த்துருப்பீங்க, கிரிக்கெட்லேயும் நிறையா பார்த்துருப்பீங்க. உதாரணத்துக்கு விராட் கோலி அன்னைக்கு நல்லா பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அன்னைக்கு நைட்டு ஒரு கேக் ஆர்டர் பண்ணி விராட் கோலி நேம் எழுதி ஸோ இன்னைக்கு பெட்டராக பண்ணியிருக்கான். ஸோ இதே மாதிரி நாளைக்கு வேற ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறதுனால அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் செனாரியோ அப்படிங்கிறது வந்துட்டு ஹாப்பியாகவே இருந்துட்டு இருக்கும். கோச் மேலேயும் ப்ரெஷர் இருக்காது. ஸோ அந்த கம்யூனிகேஷன் நல்லா இருக்கு. கோச் நெக்ஸ்ட் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல்டர் போய் பேச முடியும். யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ ஆண்டி ஃப்ளார் மிக முக்கியமான திருப்பு முனையாக ஆர்சிபிக்கு இருப்பார். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் டீம் மேலே நம்பிக்கை வைக்கிற ஒரே ஆள் ஆண்டி ஃப்ளார் தான். ஏன்னா போன தடவை அந்த கோச் அப்படிங்கிறது சரியில்லைன்னா 2 வருஷம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை ஆண்டி ஃப்ளாரை மாற்றிட்டாங்க. இன்னும் ஒரு கோச் வர வேண்டியது இருக்கு, பார்க்கலாம். அதுவும் ஒரு சூப்பரான ஆளாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் டிராஃபி அடிக்கிறதுக்கு முதல் விஷயம் அவங்களோட பவுலிங் யூனிட்டில் இருக்கிற பவுலர்ஸை நல்லா போட சொல்லணும். சிராஜுக்கு சப்போர்ட்டாக வந்துட்டு அல்சாரி ஜோசப் போடுவீங்களா, இல்லை ஃபெர்கூசனா, இல்லை டாப்லியான்னு தெரியல. ஸோ யாரோ ஒரு நல்ல காம்பினேஷன், டெட்லி காம்போ அப்படிங்கிறத வந்துட்டு உருவாக்கணும். அண்ட் ஸ்பின்னர்ஸுக்கு
நல்ல ஆதிக்கம் தரணும். ஸோ மயங்க் தகர் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மேலே போய் போடுறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லணும். அதே மாதிரி கரண் சர்மா உள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதெல்லாம் அவங்க கரெக்டாக பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக ஷாஃபி அப்படிங்கிறது இந்த லக் ஃபேக்டரை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்வேன். ஸோ உதாரணத்துக்கு கோப்பை அடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லான டீம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் 4 மேட்ச் பக்கம் எல்லாமே வின் பண்ணி டாப் ஆஃப் த டேபிள் இருந்தாங்க. ஒரு 7 மேட்ச் முடியும் போது குவாலிஃபை ஆயிடுவாங்கப்பா கண்டிப்பாக சிஎஸ்கே அது ஆர்ஆர், அது மட்டும் இல்லாமல் குஜராத், அதுக்கப்புறம் இன்னொரு டீம் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியாக என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தான் வந்துட்டு உள்ளே போகிறக்கே திணற அடிச்சாங்க. கடைசியாக வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு டீமை நம்பி இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் இருந்தார், அஸ்வின் இருந்தார், சகல் இருந்தார், அண்ட் கூட சப்போர்ட் பண்ணுறக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பவுலர்ஸ் இருந்தாங்க, சக்காரியா இருந்தார். இந்த மாதிரியான டீமை வச்சுக்கிட்டு அவங்களாலேயே பவுலிங்கில் புஷ் பண்ண முடியல. காரணம் ஒருத்தருக்கு எதுவும் சரியாக போகல. ஆரம்பத்தில் எல்லா மேட்சும் வின் பண்ணி இவங்க தான் முதல் டீமாக போவாங்கன்னு நினச்சோம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அப்படியே உள்டாயிருச்சு. ஸோ யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாதுங்க. ஸோ கண்டிப்பாக சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் மாறும். ஸோ இதுக்கு உதாரணம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அவங்ககிட்ட அந்த பவர் பேக்கடு அந்த லைனப் அப்படிங்க இருந்துச்சு, பேட்டிங்கும் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்களால புஷ் பண்ணி போக முடியல. ஸோ அதனால என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால மோசமான பவுலிங் யூனிட் இருக்கிற டீம் தான் உள்ளே போவாங்க அப்படின்லாம் இல்லை. ஆன் டேனில் பெர்ஃபார்ம் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உள்ளே போவாங்களா வெளியில் வருவாங்களா அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பவுலர்ஸை வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக உள்ள போயிடலாம். ஸோ இன்னொரு விஷயம், தோனி அவர்கள் கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். ஒரு ஃபேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இன்டர்வியூவில் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா தோனி அவர்களை பார்த்து கேட்குறாரு, ஸோ நான் ஆர்சிபியோட டயார்ட் ஃபேன், 16 வருஷமாக வெயிட் பண்ணுற ட்ராஃபி வந்துட்டு வின் பண்ண முடியல. ஸோ நீங்கள் கேப்டனாக வந்தீங்கன்னா வின் பண்ண முடியுமா, எங்களுக்காக ஒரு தடவை வந்துட்டு ஆர்சிபி வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதுக்கு வருத்தப்படுவாங்க, என்னப்பா இப்படி பேசுறியே அப்படிங்கிற மாதிரி தோனிக்கே ஒரு மாதிரி சையா ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் தோனி அவர்கள் சொன்ன விஷயம் தான். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ பவர்ஃபுல்லான டீமுங்க. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல்லான டீம். ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாருமே பார்த்து பயப்பட்ட ஒரு டீம் சொல்லணும். பிகாஸ் கெயில் அப்படிங்கிற அரக்கன், டிவிலியர்ஸ், விராட் கோலி, அவங்களோட தில்சன் அப்படின்னு சொல்லிட்டு பவர் பேக்கடு பேட்டிங் லைனப்லாம் இருக்கும். ஆனால் லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் லக் ரொம்ப முக்கியம். யாருக்கு எப்படி அடிக்கணும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் தே டிசர்வ், கண்டிப்பாக 1 டிராஃபிக்காவது அவங்க டிசர்வ் தான். ஸோ சில பேருக்கு அது நடக்காது. பஞ்சாபையும் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு சொன்னாங்க, சில பேருக்கு அது லக் ஃபேக்டர் தான். ஸோ நாங்களே வந்துட்டு ஃபைனலில் வந்துட்டு லாஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு 2 வித்தியாசத்தில் வந்துட்டு லாஸ் பண்ணியிருக்கிறோம். நிறைய மேட்ச் அப்படிங்கிறது என் கையை விட்டு போயிருக்கு. எல்லாமே டிபெண்ட் ஆன் கேம் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து, உங்களுடைய நேரம் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து. இதை தாண்டி லக் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக அவங்க மோசமான டீம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. தே ஆர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டீம். பட் இருந்தாலும் அந்த லக் ஃபேக்டர் ஒர்க் ஆகல. கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்துக்குள்ள அதை சாதிச்சு காட்டுவாங்க அப்படின்னு நம்புறேங்கிற மாதிரி தோனி சொன்ன விஷயம். ஸோ ஆர்சிபி ரசிகர்கள் மத்தியிலையும் பார்த்தோம் அப்படின்னா வரவேற்பை கொடுத்துருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு மூவேந்தர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஃபெர்குசன், அல்சாரி ஜோசப், அது மட்டும் இல்லாமல் எஸ் தயால், 3 பேருமே ஜிடியில் அந்த ஒரு ஃபைனல் டைமில் இருந்தவங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தோம்னா ஆர்சிபி வந்திருக்காங்க. மேபி ஆர்சிபி புஷ் பண்ண போகுதா? அண்ட் தோனி அவர்கள் சொன்ன மாதிரி அந்த லக் அப்படிங்கிறது அடிக்க போதா? அண்ட் ஆண்டி ஃப்ளார் இருக்கிறதுனால இந்த சீசன் வின் பண்ண போகிறாங்களா? ஓவராலாக இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ட்ராஃபி ஹோம் கம்மிங்கா, ஈசாலா கப் நம்மதேவா அப்படிங்கிற எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.